தாசம் கொடுத்து சேர்ந்தீங்க. சரி சரி. அண்ணா அன்னைக்கு செங்கு செவண்டி எடுத்துட்டு போறது ஊருக்குள்ள. ஓ ஊருக்குள்ள. சரி. ஏதோ அப்படி ஒரு பிடி கிடைச்சுன்னா அப்படி பொறி திங்கிறது இல்லப்பா, வாங்கி சாப்பிடுறது. ஏதோ ஊருக்குள்ள போய் செங்கு செவண்டி எடுத்து மூச்சு பிடிச்சி ஊதிக்கிட்டு வந்து ஆமா ஏதோ அரைப்படி ஒரு பிடி கிடைச்சுன்னா கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு நாளுங்க செங்கு செவண்டி எடுத்துட்டு ஊருக்குள்ள போனேன். சரி. போய ஊதனை மண்ணை அன்னைக்கு இங்க பாரு தானே அரைப்படி ஒரு பிடி தான் வரும். அரைப்படி ஒரு பிடி தான். சரி. அன்னைக்கு இங்க 3 பிடி அரிசி. அட்டே கோலால போட்டார. என்ன அது? ஓ 3 படி அரிசி. சரி சரி. 3 படி அரிசி. எங்க வீட்டுக்காரிக்கு அரிசி பார்த்த உடனே என்னடா தானம் எங்க நம்ம வீட்டுக்காரர் ஊருக்குள்ள போவாரு, இது அப்படி ஒரு பிடி கொண்டு வருவாரு. இன்னைக்கு 3 பிடி அரிசிக்குத. இன்னைக்கு வந்து தோசை சுடணும். ஓ இன்னைக்கு தோசை சுடணும். எங்க வீட்டுக்காரி யார மாசமாகறா. ஓ மாசமாகறா. சரி சரி. ஆசைப்பட்டா தோசை சுடணும். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த அரிசி ஊற வச்சு 3 பிடி அரிசியும் 3 தோசை. என்னடா சொல்ற? ஆமா 3 படி அரிசி வெறும் 3 தோசையா? 3 தோசை. அது எப்பறா? அது எப்படி? 3 பிடி அரிசியும் ஆட்டி எங்க வீட்டுக்காரி 3 தோசை சுட்டா. 3 தோசையா? அப்புறம் என்ன ஆகி போச்சு? சரி. தோசையில பிரச்சனை வந்துருச்சு. தோசையில பிரச்சனையா? ஏடா பிரச்சனையே போச்சு. அதேடா தோசையில பிரச்சனை எப்படின்னு கேப்ப? சுட்டது 3 தோசை. சரி. இருக்கிறது நாங்க 2 பேரு. ஓ இருக்கிறது 2 பேர், சுட்டது 3 தோசை. 3 தோசை. எப்படி? எங்க வீட்டுக்காரி என்னங்கறா, நானு ஊற வச்சு அதெல்லாம் களைஞ்சி பண்ணி ஆட்டி தோசை சுட்டது அடுப்புட்டு வாங்கி சுட்டது நானு. எனக்கு தான் 2. எனக்கு தான் 2ங்கறா. எனக்கு 2ங்கறா. சரி. நான் என்னங்கறேன், நீங்க உட்காந்துட்டு தான் சுட்ட. நான் ஊருக்குள்ள செங்கு செவண்டி எடுத்துட்டு போய மூச்சு பிடிக்க ஊதி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தது நானு. எனக்கு தான் 2ங்கறேன். எனக்கு தான் 2ங்கறேன். சரி சரி. எங்க வீட்டுக்காரி ஒத்துக்க மாட்டேங்கிறான், நானும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் 2 பேத்துக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சா? துணி வருகிறீங்க. சரி சரி. அப்புறம் கடைசியா ஒரு பந்தயம் வச்சோம். என்ன பந்தயம்னா? தோசை அப்படியே இருக்கட்டும். தோசை அப்படியே இருக்கட்டும். சுட்டது சுட்ட அகலையே இருக்கட்டும். 2 பேரும் படுத்து தூங்கலாம். 2 பேரும் படுத்து தூங்கலாம். படுத்து தூங்கலாம். சரி. முன்ன 6 3 எந்திரிக்கிறமா இதுக்கு தோசை 1. என்னன்னு சொல்லி? முன்ன 3 6 எந்திரிக்கிறமா இதுக்கு தோசை 1. முன்ன 3 சொல்லி எந்திரிக்கிறீங்க தோசை 1. சரி. ரெண்டாவது 6 எந்திரிக்கிறாங்களா இதுக்கு தோசை 2. முத எந்திரிக்கிறீங்க தோசை 1. ரெண்டாவது எந்திரிக்கிறீங்க தோசை 2. சரி சரி. 2 பேரும் ஓட்ட சாத்தி அப்படி படுத்துக்கிட்டோம். சரி. விடிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள எல்லாம் சந்தேகமாயி போச்சு. சந்தேகம்? சரி சரி. தாசனும் தாசு மண்டாட்டியும் விடியெல்லாம் 5 மணிக்கே தாசு மண்டாட்டி எந்திரிச்சுக்கால காசு கூட்டுவா, கொண்டா மேல பொறிக்கு போடுவா, இதை பண்ணுவா, ஊட்டிட்டு கிடப்பால. இன்னைக்கு எங்க தாசனையும் காணும் தாசு மண்டாட்டியும் காணும். சரி ஏதோ வேலை விட்டாங்களாட்டு. எங்க நாங்க தாசன் தாசு மண்டாட்டி செத்து போயிட்டாங்களாட்டு. வீட்டுல ஒன்னையும் காணும். வீடும் ஜாத்தி இருக்குது, தாப்பால் போட்டு இருக்குது. தாசன் தாத்த மண்டாட்டியும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு ஆள் விடுறாங்க. மோளம் கொட்டுது, ரேடியோ பாடுது, பயங்கர சகஜோதியா இருக்குது. ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி சரி. அப்ப கூட எந்திரிச்சிருப்பேன் நானு. தோசை ஒன்னா போயிருப்பேன். எந்திரிச்சா தோசை ஒன்னா போயிருமா? அப்படி நானும் மூச்சு பிடிச்சிட்டே படுத்திருக்கிறேன். மூச்சை பிடிச்சி நீயும் படுத்துட்டேன். எங்க வீட்டுக்காரி என்னோட பெரிய அவனும் படுத்திருக்கிறான். அவனும் படுத்துக்கிட்டான். சரி சரி. அப்படி படுத்துக்கிட்டு இருந்தோமே, ரேடியோ பாடுது, எல்லா சமாச்சாரமும் நடக்குது. எல்லாம் இளவுக்கு வர்றாங்க, எல்லாம் வந்து வர்றாங்க போறாங்க. நாங்க 2 பேரும் அப்படியே படுத்திருக்கிறோம். எல்லாம் வர்றாங்க போறாங்க, அப்பயும் படுத்துட்டு இருக்கிறீங்க. எந்திரிச்சா தோசை ஒன்னா போயிருமே. ஆமா எந்திரிச்சா தோசை ஒன்னா போயிருமே. அப்புறம் அதுல அந்த இளவு அந்த பொம்பளையும் கம்முன்னு போக கூடாது. எங்க வீட்டு சட்டிப்பான கழுவுற இடத்துல ஒரு பாவ செடி. என்ன செடி? பாவ செடி. பாவ செடி. சரி சரி. இவ செருப்பு விட்டு போறோம், கூதி முடிக்கு போக வேண்டித்தானே. கூதி முடியில் வந்து அழுதுட்டு போக வேண்டித்தானே. இவ அங்க வந்து என்னன்னு ஒப்பறிக்கிறா? என்னன்னு? செடியில 3 பாவக்காய். 3 பாவக்காய். சரி. இந்த பந்தல்ல இருக்கிற செடியில பாவக்காய். அடி பந்தால பாவக்கா, பந்தால பாவக்கா அப்படிங்கிற ஒருத்தி. இன்னொருத்தி என்னங்கிறா, அடி நம்ம போகும்போது பேசிக்கலாம்,
அப்படிங்கிறா இன்னொருத்தி. ஒன்னார்த்தி 3 பொம்பளைங்க வந்தாங்கல்ல, ஆமா ஆமா அதுல இன்னொருத்தி என்னங்கிறா தெரியுமா? என்னன்னு அடியது விதைக்கு விட்ட பாவாக்கா அங்க வேலைக்கு ஆகாதோடியே அப்படிங்கிறா இன்னொருத்தி. விதை குட்ட பாவக்காங்கறா ஆ. சரி சரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆ. கடைசியா 2 பேர்த்தையும் பாடையில வச்சு தூக்கிட்டு போறாங்க. வாடையா கட்டிட்டாங்க என்ன புடுங்குவாங்களா? சரி சரி எந்திரிச்சாதான் தோசை ஒண்ணா போயிருமே. ஆமா பாடையில வச்சு தூக்கிட்டு போய சரி சுடுகாட்டுல வைக்கிறாங்க. அப்பயாவது எந்திரிக்க கூடாது. எந்திரிச்ச தோசை ஒண்ணா ஒண்ணா போயிருமா போயிருமே. ஆமா அப்படின்னுட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காரி வேவிக்கிறதுக்கு 2 பேரு, சரி எண்ணெய் வேவிக்கிறதுக்கு ஒரு ஆளு. பொண்டாட்டி வேவிக்கிறதுக்கு 2 பேரு அதான் மாசமாகறா 2 உருவங்க இல்லங்க. அட, ஆமா 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 சரி சரி அப்புறம் ஆ, அட கொண்டு போய் கட்டை கட்டையெல்லாம் அடுக்கி ஆ, வச்சாங்க நெருப்ப. ஆ, ஆ. என் மதுல எங்க வச்சாங்க? எங்க? பூதியில வச்சாங்க. எதுல? புதியிலப்பா, தெளிவா சொல்றா புதியிலப்பா. ஓ புதியில ஆ. சரி சரி அங்க முடிச்சு இங்க முடிச்சு துணி முடிச்சு நீ புடிச்சியா நீயப்பா துணி தெளிவா சொல்றா ஒண்ணுன்னு எந்திரிச்சேன். ஒண்ணுன்னு எந்திரிச்சுட்ட என்ன மய புழுங்குவியாங்க எரிஞ்சு போயிருவோமே. ஆமா ஆமா ஆ, ஒண்ணுன்னு எந்திரிச்சேன். சரி அப்படி ஆயிப்போச்சா? சரி அவன் எண்ணெய் வேகிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. ஆமா அவன் முடிஞ்சான். ஓ, அவன் முடிஞ்சிட்டான் அவத்திய காலி. சரி ஆ. ஆ, அப்புறம் அங்க எங்க வீட்டுக்காரி வச்சாங்க. ஆ. அங்க புடிச்சு இங்க புடிச்சு அங்கேயும் அவ என்னன்னா கிடைச்சா ஆ. 2ன்னு எந்திரிச்சா. ஓ, 2 நான் வந்திருக்கிறா அங்க 2 ஆளுங்க இருந்தாங்கல்ல, ஆமா 2 பேரும் பட்டாடா. ஓ, 2 பேர் அவுத்து அவுட்டு ஆமா. சரி சரி கவண்டத்தை பாத்துக்கிட்டே இருந்தான். ஆ. ஏடா தாசும் தாசு கொண்டாட்டியும் விடு வேலை பண்ணிருக்கிறாங்க, ஆ, என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் ஆ, அப்படின்னு கேட்டு சரி என்னன்னு நாயத்தை உட்கார வச்சு ஆ, கேட்டாங்க. ஆ, இப்படித்தாங்க ஆ, தோசை 3 சுட்டோம், ஆ. இதில் தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. ஓ, தோசையில தான் பிரச்சனை அந்த வந்துச்சு. தோசை எடுத்தா ஆ, அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வைக்க சொல்லி சரி அவன் பஞ்சாயத்து பண்ணிட்டே ஒரு தோசை தின்னுட்டான். ஓ, பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு தோசை தின்னுட்டான் ஆ. சரி சரி கடைசியா ஆளுக்கு ஒரு தோசை தான் மிஞ்சுச்சு. கடைசியில ஆளுக்கு ஒரு தோசை தான் மிஞ்சிச்சா ஊதி மூடிட்டு ஆளுக்கு 1.5 தின்னுக்கலாமா? ஆளுக்கு ஒன்னார சேர்த்து வச்சிருக்குமா ஆ, சம்பாரிச்சது போச்சா? போச்சா இப்படி ஏதாவது சண்டை பண்ணி விடாத ஹோட்டல சோத்துக்கு போ. ஓ என்ன அப்படி பண்ணி விடாதங்கிற அதுக்கு சண்டை பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் போ.